கஸ்தூரி. இந்த வீட்டுல தான் இருக்கணும். நானும் நீங்களும் சேர்த்துதான் எங்க அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது வரைக்கும் நீங்க இந்த வீட்டுல தான் இருக்கணும். உனக்கு அண்ணன் மேல இவ்வளவு பாசமா? ஆமா, எனக்கு எல்லாமே எங்க அண்ணன் தான். அவர் எங்களுக்காகவே வாழ்ந்தாரு. அவருக்காக கொஞ்ச நாள் நாம இந்த வீட்டுல இருந்தா தப்புன்னு இல்லையே. தப்புன்னு நான் சொல்ல வரல. உன் அண்ணன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்க, அதுல எனக்கு சந்தோஷம் தான். என்ன அதே பாசம் போக போக என் மேலேயும் வரும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. பொதுவா அம்மா மேல பாசம் வச்சிருக்க ஆண்கள் பொண்டாட்டி மேலையும் பாசம் காட்டுவான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரிதான் உனக்கு இப்போ உங்க அண்ணன் மேல இருக்கிற பாசம் என் மேலேயும் வரும்னு நான் நம்புறேன். நீங்க எங்க கூட இருக்கிறதுல உங்களுக்கு ஒன்னும் ஆட்சேபம் இல்லையே? ஆட்சேபம் ஒண்ணும் இல்ல. ஆனா நான் இப்போ கம்ப்யூட்டர் கம்பெனில நல்ல ஜாப்ல இருக்கேன். அந்த வேலையை விட்டுட்டு உன் அண்ணன் கூட கரண்டி பிடிக்க விட்டுறாத. எனக்கு சமையல் சுத்தமா வராது. என்னங்க இத்தனை வருஷமா பேச்சுலரா இருந்தீங்க, உங்களுக்கு சமையல் பண்ண வராதுன்னு சொல்றீங்க? நான் கல்யாணத்துக்கு அப்புறம் சமையல் கட்டு பக்கம் போகாம கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன். அதுவும் முடியாதா? நான் சமைப்பேன், ஆனா சாப்பிடற மாதிரி இருக்காது. பரவாயில்லன்னு சொல்லு. ஐயோ வேண்டாம் வேண்டாம், வாழ்க்கையில நான் ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல. சமையல் வேலையை நானே பாத்துக்கிறேன். சரி, இப்போ சமையலை பத்தி பேசுற நேரமா இது? இவ்வளவு வருஷமா பேச்சுலராகவே இருந்தேன். இப்பதான் அதுக்கு ஒரு விடுவு காலமே வந்திருக்கு. உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். வேணாம் பொற்கொடி, நீ என்ன சொல்ல வருவன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்க அண்ணன் இத்தனை நாளா எங்களுக்காகவே வாழ்ந்துட்டாரு. அதனால அவருக்கு ஒரு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலான்னு சொல்ல போறேன். நான் எத்தனை படம் பார்த்திருக்கேன், அதுல இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நைட் சீன் எவ்வளவு பார்த்திருக்கேன். நான் சொல்ல வந்தது அது இல்ல. வெளியே எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு லைட் எரிஞ்சா டிஸ்டர்பன்ஸா இருக்கும். லைட் ஆஃப் பண்ணலான்னு சொல்ல வந்தேன். அப்படியா? நீ சொல்றது சரிதான். நம்ம நாட்டுல இன்னும் கூட சில கிராமங்கள்ல மின்சாரம் இல்ல. நம்மள மாதிரி ஆளுங்க மின்சாரத்தை மிச்சம் பண்ணாதான் அவங்களுக்கு எல்லாம் மின்சாரம் கிடைக்கும். அதனால மின்சாரத்தை மிச்சம் பிடிச்சி நம்ம சம்சாரத்தை ஆரம்பிப்போம். எப்படியோ பொற்கொடி மனசு மாத்தி அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பிடிச்சிட்டக்கா. கவலைப்படாத, அடுத்தது உனக்குதான் ஒரு நல்ல மாப்பிள்ளை தேடுறேன். என் அடுத்த வேலை அதுதான். நான் பொற்கொடி மாதிரி அவ்வளவு சீக்கிரம் ஏமாற மாட்டேன். அவ்வளவையே கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். உன் வயசுல நிறைய பொண்ணுங்க இப்படிதான் சொல்வாங்க. 2 வருஷத்துல பார்த்தா கையில ஒண்ணும் வயித்துல ஒண்ணும் சுமந்துட்டு நிப்பாங்க. இதெல்லாம் நாங்க பாக்காததா? மத்தவங்க வேணா அப்படி இருக்கலாம், நான் என் கொள்கையில உறுதியா இருக்கேன். அதையும் பாக்கலாமே. யமுனா, உனக்கு இவனை தெரியுமா? தெரியாதுக்கா. இல்ல, இவன் உன்னதான் ஃபாலோ பண்ணிட்டு வரா. இவன் இன்னைக்கு நேத்திக்கு இல்ல, 4 வருஷமா என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. நாலு வருஷமா உன்னை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. உனக்கு இவனை தெரியாதுன்னு சொல்ற?
உண்மையிலேயே தெரியாதுக்கா. 4 வருஷமா என்ன ஃபாலோ பண்றா, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். என்கிட்ட நீ எதையும் மறைக்கணும்னு இல்ல. உனக்கு அவன் மேல ஒரு அபிப்பிராயம் இருந்தா சொல்லு, நான் அவனை கூப்பிட்டு பேசுறேன். இல்லக்கா, இவன மாதிரி ரோட் ரோமியோக்கள் நம்ம நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. சரி, உனக்கு அவனை பிடிக்கலன்னா நீ அவன்கிட்டயே சொல்லிட வேண்டியது தானே? எதுக்கு? அவன் ஏதோ ஒரு கனவுல என் பின்னாடி வரா. என்னை விட வேற ஒரு அழகான பொண்ணை பார்த்தா அவன் பின்னாடி போயிட போறா. அவ ஆசைய நாமையே கெடுக்கணும். அதான் அவன் பாட்டுக்கு ஃபாலோ பண்ணிட்டு போகட்டும்னு விட்டுட்டேன். சம்பளம் வாங்கிறது செக்யூரிட்டியா எனக்கு இருக்கா, அதையும் நம்ம தடுக்கணும். இது எப்படியே விடக்கூடாது யமுனா. இது முதல்ல உனக்கு விளையாட்டா தெரியும். இந்த மாதிரி பசங்க இத்தனை வருஷம் அலைஞ்சும் நீ லவ் பண்ணலேங்கிற ஏக்கத்துல ஏதாவது பண்ணிடுவாங்க. இரு வரேன்.